என்ன நண்பர்களே, புதிய ஆண்டு நமக்கு மிக சிறந்ததாக இருக்கும் அல்லவா? ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் நாம் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுவோம். அதே போல இந்த ஆண்டிலும் அப்படி நாம் திட்டமிட்டிருக்கலாம். இந்த திட்டமிடுதல் எவ்வளவு தூரத்திற்கு செல்லுகிறது என்று சொல்லி யோசித்து பார்ப்போம் என்றால், பல நேரங்களிலே அவைகள் தொடர்ச்சியாக செய்து முடிக்க முடியாமல் போய்விடுகின்றன என்பதை பார்க்கிறோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்ன? நாம் தொடர்ச்சியாக நாம் அவைகளை எழுதி வைத்து அவைகள் நடைபெறுகிறதா என்று சொல்லி அதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்ப்பதும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் அவைகளை நாம் திரும்பி பார்த்து எப்படி நடந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து முன் செல்வதும் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியாக அமையும். உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள்? இந்த உலகம் எப்படி கடந்து செல்கிறது? எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கடந்த நாட்களை வைத்து நம்மை நியாயம் தீர்ப்பதில்லை. இன்றைக்கு நீங்கள் எப்படி கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கென்று புதிய வாழ்வு வைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலும் அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லி பார்க்கிறோம். God specialized the new beginning என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகிறது. இந்த ஆரம்பத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு கூட நீங்கள் செலவிடுங்கள். தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். கடந்த காலங்களில் பல காரியங்கள் நடந்துவிட்டதே என்று சொல்லி கவலையில் இருக்கலாம். கடந்தது கடந்து போனதே. இல்லை என்றால் பல நிகழ்வுகள் வந்து நம்மை துன்புறுத்தி இருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். இன்றே நமக்கு ஒரு புதிய நாள். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, புதிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட இணைந்து பயணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியத்தை உங்கள் வாழ்விலே செய்வார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த ஆண்டு நிறைவேற நீங்கள் சாட்சி செல்வீர்கள். God bless you.